மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டு தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு விழாவையொட்டி கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி கடந்த 2011ஆம் ஆண்டு புதிதாக தொடங்கப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு தான் இந்த கட்சியானது தொடங்கப்பட்டது. தற்போது 16 ஆண்டுகளை நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியானது கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. அதே போல 2021 தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து தற்போது ஆட்சியில் இருந்து வருகிறது. மாநில அந்தஸ்து மட்டுமே இந்த கட்சிக்கு முக்கிய குறிக்கோளாக இருந்து வருகிறது. 16 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து பெற முடியாத சூழலும் தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி தொண்டர்களிடையே பேசினார். அப்பொழுது புதுச்சேரியில் நாம் அறிவித்த அனைத்து திட்டங்களுமே செயல்படுத்தி வருகிறோம். மக்கள் மத்தியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக சென்று அனைவருமே நாங்கள் சொன்னதை செய்துவிட்டோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகமாக பேசியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் 2026 என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுதான் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் உற்சாகமாக படுத்தி பேசியிருக்கிறார். தேர்தலை உடனடியாக தொடங்க வேண்டும், தேர்தல் பணிகள் அனைத்து தொகுதிகளிலுமே சென்றடைந்து மக்களை சந்திக்க வேண்டும் எனவும் அவர் இந்த ஆண்டு விழாவில் தொண்டர்களிடையே கேட்டுக் கொண்டிருந்தார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.